இல்ல எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காக கம்யூனிஸ்டுகள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. சில சமயங்கள்ல அவர் சிபிஎம் லீடர் சண்முகம் அவரை மீறி உண்மையை பேசி விடுகிறார். அடுத்த 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு ஆளும் திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை என்றால் மக்களை சந்திப்பது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கம்யூனிஸ்டுகள் பழைய கம்யூனிஸ்டுகள் இல்ல. அவர் பெரியவர் நல்லக்கண்ணு, சங்கரையா போன்ற தலைவர்கள் வழி நடத்திய கம்யூனிஸ்டுகள் இல்ல. இப்ப கம்யூனிஸ்டுகளுடைய செயல்பாடு ரொம்ப மாடர்ன் ஆயிட்டு அவங்க எம்எல்ஏ எம்பி வந்தா போதுங்கிற அளவுக்கு அவங்க தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. திமுக தேர்தல் அறிக்கையில 100% நீங்க தான் கேட்கணும். 100% அது 520 15 வச்சுக்கிட்டு இதுல ஏதோ நிறைவேற்றுறீங்கன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அதாவது இன்றைக்கு யாரெல்லாம் போராடுறார்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இப்ப போராடிட்டு இருக்காங்களே துப்புரவு தொழிலாளர்கள் முதற்கொண்டு எல்லாமே தேர்தலுக்கு முன்பு அவர்களுக்கு சொன்னப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் போராடி கொண்டிருக்கிறார். அவர் பாவம் சேகர்பாபு என்ன செய்வாரு? அவர் முதல்வர் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அவர் தான் இதெல்லாம் நிறைவேற்றணும். தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய 2வது மாநாடு 21ஆம் தேதி நடத்த போறாங்க. அவர்களுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களுடைய நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை யாராவது விமர்சித்தால் பதிலுக்கு வேண்டுமானால் விமர்சிப்பதை தவிர மற்றொரு அரசியல் கட்சியை பற்றி நாங்கள் கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று சொன்னேன். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் பார்க்கல. அது என்னது ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கவின் ஆணவ படுகொலைக்கு பிறகாக பரிதாபங்கள் அந்த யூடியூப் சேனல்ல கோபி சுதாகருடைய அந்த பரிதாபங்கள் காமெடி வீடியோ மிகப்பெரிய அளவுல பார்க்கப்பட்டிருக்கு. ஒரு தரப்பினர் ஆதரவாகவும் ஒரு தரப்பினர் எதிராகவும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதை பார்க்கலங்க. நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்றேன்.